மேடம் இன்னைக்கு பேசிட்டு போயிருக்காரு பிரதம மந்திரி சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். கச்சத்தீவெல்லாம் இன்னைக்கு அவர் பேசல. பிரதமர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேடம் இப்பதான் வந்திருக்காங்க, நான் வரேன். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்திருக்காங்க அவங்க. மேடம் இன்னைக்கு நிறைய சார்ஜஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த சார்ஜ் ஒவ்வொரு முறையும் அவர் சொன்ன சார்ஜ் தான், புதியதாக ஒன்னும் இல்ல. இதுல புதுசா ஒன்னும் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்சு புதுசா எதுவும் இல்ல. சரி, நாங்க கேட்க விரும்புறத நான் கேட்டுக்கிறேன். நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இங்க எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லல. இங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் என்டிஏ கூட்டணி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதுக்கு எங்களுக்கு அர்த்தம் சொல்லுங்க முதல்ல. இப்ப இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட் டப்பா சர்க்கார், அது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். ஊழல், கிரைம், கரப்ஷன், மாஃபியா, சிஎம்சி, கரப்ஷன், மாஃபியா, கிரைம், இது மூணும் அடிப்படையா கொண்ட டப்பா சர்க்கார் தான் டிஎம்கே. அதை உறுதியா சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா டபுள் இன்ஜின் சர்க்கார் என்டிஏ தலைமையில, என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வந்து அவர் வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா எதெல்லாம் நல்லதா நடக்குங்கிறத அவர் தெளிவா தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அந்த வகையில வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் 3 லட்சம் கோடி தமிழ்நாடுக்கு டெவல்யூஷன் தமிழ்நாடுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது சொல்லியிருக்காரு. 11 லட்சம் கோடி அனைத்து துறைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கு மத்தியிலிருந்து. அது மாதிரி ரயில் பட்ஜெட் 3 முறை, அதாவது பிற துறைகளில் வந்து 3 முறை யூபிஏ சர்க்கார் காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டை விட 3 முறை அதிகமாக வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ரயில்வே பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 மடங்கு அதிகமாக யூபிஏ கவர்மெண்ட்டை விட 7 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்தே பாரத், 80 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அப்கிரேடு, கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு மேலாக அமிர்த் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் கொண்டு வந்தது போன்ற ரயில் திட்டங்கள், எண்ணற்ற ரயில் திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபிஷர்மேன், ஃபார்மர்ஸ், மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான 4 லட்சம் கோடி அவர்கள் பலன் பெற அளவுக்கு திட்டங்களை மத்தியிலிருந்து கொண்டு சேர்த்திருக்காங்க தமிழ்நாட்டில். அது மாதிரி டீப் சி ஃபிஷிங், ஆழ்கடல் மீன்பிடிப்பு, அதை பொறுத்தவரை மீனவர்களுக்கு குறிப்பாக இந்த கிசான் கார்டு, ஃபார்மர்ஸ் கார்டு, விவசாயிகளுக்கான அந்த கார்டு அவங்கள விவசாயிகளாகவும் அங்கீகரித்து 50,000 கார்டு, கிசான் கார்டு வழங்கப்பட்டிருக்கு மீனவர்களுக்கு. அது மாதிரி ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறிய விவசாயிகள் மற்றும் ஃபிஷர் மீனவர்களுக்கு வந்து கோஆபரேட்டிவ் கூட்டுறவு அமைப்பில் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அது வந்து மத்திய அரசு அதற்குண்டான நிதிகளை வழங்கி ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, உணவு பதப்படுத்தும் தொழில் மூலமாக சிறு குறு தொழில்கள் வாயிலாக நிறைய ஏற்றுமதிக்கான வழிவகையை மத்திய அரசு உருவாக்கி தந்திருக்கு. விக்ஷித் பாரத் திட்டத்தில் வந்து வளர்ந்த இந்தியா, வளரும் தமிழ்நாடு, வளரும் பாரதம், வளரும் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறாங்க மத்திய அரசு. ஆனா திமுக ட்ரக்ஸை தான் கொண்டு சேர்த்திருக்கு இளைஞர்கள்ட்ட. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள்லாம் வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற அளவுக்கு இன்னைக்கு திமுக வந்து ட்ரக் மாஃபியா கையில நம்முடைய இளைஞர்களை ஒப்படைச்சிட்டாங்க அப்படிங்கிறத தெள்ள தெளிவா பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம், தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு கடன்களும் நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி முத்ரா திட்டத்தில் 6 கோடி மக்களுக்கு 6 கோடி கடன்கள், முத்ரா திட்டத்தில் கடன்களே 6 கோடி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். 3 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ, 6 கோடி கடன்கள். அதாவது ஒரு கடன் கட்டி முடிச்சா அதே நபருக்கு இன்னொரு அடுத்த கடனை கொடுத்துருவாங்க, கண்டினியூஸா கடன் வாங்கலாம். அது மாதிரி இப்ப கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா 11 ஆண்டு காலத்துல 4 முறை ஒருத்தர் கடன் வாங்கியிருக்க முடியும். அப்படி நீங்க கிட்டத்தட்ட 2 to 2.5 கோடி தொழில் முனைவோர் வந்து இந்த முத்ரா திட்டத்தில் பலன் பெற்றிருப்பாங்க. அது 6 கோடி கடன்கள் பெறப்பட்டிருக்கு. அதுல 3 லட்சம் கோடி எம்எஸ்எம்இ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழிலுக்கு 3 லட்சம் கோடி வந்து நிதிகள் பகிரப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை பொறுத்த 3 லட்சம் கோடி நிதி வாங்கி இங்க எம்எஸ்எம்இ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கவர்னர் சொல்றாரு. அதையும் நீங்க ஆதரிச்சுட்டு தான் போறீங்க. எம்எஸ்எம்இ, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஆமா எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர எல்லாம் நாசமா போயிடுச்சுன்னு தான் சொன்னாரு அவரு. அதற்கு திட்டம் என்பது வேணும். தமிழ்நாடு அரசு கொடுத்த திட்டங்கள் எல்லாத்தையும் அதை திரும்ப அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு தான் இந்த நிதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதை முறையா கொண்டு சேர்க்கணும். அது மாநில அரசிடம் தான் ஒப்படைக்கப்படுகிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது கடன்கள் தான் பேங்க் மூலமா வர்றது.
திட்டங்கள் வாயிலா வரக்கூடிய நிதிகள் அரசுக்கு தான் வரும். எந்த திட்டம்? அந்த எம்எஸ்எம்இ செக்டாரா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், முதலீடுகளை ஈர்ப்பதா இருக்கட்டும், முதலீடு இருக்குது. இப்ப 11,500 மெகாவாட் வந்து பம்ப் ஸ்டோரேஜ். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 3 லட்சம் கோடி நீங்க எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நீங்க நாங்க கண்டிப்பா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஆமா, நீங்க அப்படி இருந்தா சிட்பிக்கு ஏன் முந்தா நாள் 50,000 கோடி இது பண்ணிருக்காங்க, அலாட் பண்ணிருக்குது. அதாவது ஒரு விஷயம், இந்த நிதிகள் சிட்பியா இருக்கட்டும், டிட்கோவா இருக்கட்டும், இந்த நிதிகள் எல்லாமே மத்திய அரசோட நிதிகளை தான் டெவல்யூஷன்ல கொண்டு போறாங்க. அந்த டெவல்யூஷனை ஒழுங்கா பண்ணாங்கன்னா, மத்தியில இருந்து டெவல்யூஷன் கொடுக்கறத இவங்க ஒழுங்கா அந்த செக்டார்ல கொண்டு போய் அவங்க செலவழிச்சிருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம். அதை வேற விதமா டைவர்ட் பண்ணா அது தவறான விஷயம். அந்த வகையில நீங்க வந்து இன்னைக்கு ஒரே ஒரு முதலீடு விஷயத்த சொல்றேன். 11,500 மெகாவாட் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவருக்கு 60,000 கோடி நிதிகள் பெற்று தந்திருக்கு மத்திய அரசு. ஆனா திட்டத்தை வந்து மத்திய அரசு நேரடியா பண்ணாது, மாநில அரசு தான் கொடுத்து பண்ணும். இந்த மாதிரி மாநில அரசு தான் திட்டத்தை நிறைவேற்றணும். நிதிகள் பெற்று தருவது, முதலீடுகளை ஈர்த்து தருவது மத்திய அரசு. பெற்று தருவதுன்னா யாருக்கு இருந்து? யாருக்கு? மத்திய உலக நாடுகள்ல இருந்து நிதிகளை பெற்று தருவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கடனை கொடுக்கல, மத்திய அரசு அந்த நிதிகளை பெற்று தந்து மேம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் கூட மத்திய அரசு பலமுறை கோல்ட் பேங்க் கிட்ட இருந்தோம், ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் கிட்ட இருந்தோம். இல்ல பேங்க்ல கிடைக்கிற லோன் வேற, பேங்க்ல கிடைக்கிற லோன் வேற, முதலீடு வேற. தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதே மாதிரி கிரைம் கண்ட்ரோல்ல அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எந்த அளவுக்கு கிரைம் கண்ட்ரோல்ல இருந்துச்சோ, இன்னைக்கு சுத்தமா கிரைமும் மாஃபியாவும் ட்ரக் மாஃபியாவும் அதிகமாயிருக்கு தமிழ்நாட்டில் பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்டிஏவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை கிரைமை பொறுத்த வரைக்கும் கிரைம் கம்ப்ளீட்டா ட்ரக் பத்தி நான் டெல்லி ஹை கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கேன். பண்ண முடியும். இங்க பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் 60 லட்சம் தமிழ்நாடுக்கு கொடுத்திருக்காங்க. ட்ரக் ரிலேட்டடா நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. சொல்ல முடியுங்க, சொல்ல விட. ஆமா, நீங்க சொல்ற தப்பான தரவு சொல்றீங்க. முடிக்க விடுங்க, அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. அதாவது 60 லட்சம் டாய்லெட்ஸ் கட்டி முடிச்சிருக்காங்க, 1 கோடி வாட்டர் பைப்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, திரும்பி மறுபடியும் ஒரு தடவை மக்களுக்கு ரிமைண்ட் பண்ணோம் எல்லாத்தையும். அந்த வகையில இவ்வளவும் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு ட்ரக் மாஃபியா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாமே ட்ரக்குக்கு அடிமையாகிற அளவுக்கு ட்ரக் மாஃபியா கையில நம்ம இளைஞர்களை ஒப்படைச்சிட்டாங்க தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட். ஆகையால இது ஒரு டப்பா சர்க்காருங்கிறது மாற்று கருத்தே இல்லை. சரி.